ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்க. 1/6/2025 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 21/10/2005. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணம் ஆகிறதுக்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நேரத்திற்கேற்ப இப்போ எவர் ரெடி ஆகுங்க. இல்லை, டேட் ஃபிக்ஸ் பண்ணிட சொல்லிடுறார். ஏன்னா இன்றைக்கி மெயினாக அதை தான் சொல்லுவார். இதுக்கான நிகழ்ச்சியை கொண்டாடுங்க. எப்போ நான் சம்பூர்ணமாவேன், இன்னும் எவ்வளோ நல்லதுக்கு தான் முயற்சியே பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வையுங்க. பிகே ஸ்கூலில் சேர்ந்து எப்போ தான் நம்ம சம்பூர்ணம் ஆகிறது, டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இன்றைக்கி பாப்தாதா 4 திசைகளிலும் உள்ள குழந்தைங்களுடைய 3 ரூபங்களை பார்க்கிறார். ஏன்னா விசேஷமாக பாபாவுடைய 3 சம்பந்தம் நமக்கு ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் கூட 3 ரூபத்தை பார்த்து பாபா சந்தோஷம் அடைகிறார். உங்களுடைய 3 ரூபங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க தானே. இந்த நேரம் அனைத்து குழந்தைகளும் பிராமண ரூபத்தில் இருக்கிறீங்க. பிராமணர்களுடைய கடைசி ஸ்டேஜ் பிராமன்ஸோ ஃபரிஸ்தா, அதாவது பிராமணன்லேருந்து ஃபரிஸ்தா, பிறகு ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதை ஆகுறீங்க. ஸோ பிராமண ரூபத்தில் இப்போ இருந்தாலும் உங்களுடைய கடைசி ஸ்டேஜை பற்றி பாபா சொல்கிறார். இல்லை, பிராமணர்களுடைய கடைசி ஸ்டேஜ் என்னது? ஃபரிஸ்தா. அதுக்கப்புறம் தான் தேவதை. ஏன்னா கரெக்டு, பிராமணனாக ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சூத்ரனாக இருக்கிறோம். சூத்ரன் தான் பிராமணன் ஆகிறோம் இல்லையா. அந்த ஃபரிஸ்தாவுடைய கடைசி ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே தேவதை ஆகிடும். ஸோ அப்போ பிராமணன்லேருந்து ஃபரிஸ்தான்றது அது ஒரு பெர்ஃபெக்ட் பிராமின்னு கூட சொல்லலாம். எல்லாத்தையும் விட விசேஷமாக இப்போ இருக்கக்கூடிய இந்த பிராமண வாழ்க்கை இருக்குது. பிராமண ஜீவன் விலை மதிப்பற்றது. இந்த பிராமண வாழ்க்கையின் விசேஷம் என்ன அப்படின்னா தூய்மை தான். தூய்மை தான் பிராமண ஜீவனுடைய ரியாலிட்டியே. தூய்மை தான் நம்ம வாழ்க்கையே. இதோடைய நினைவு தான் அங்கேயுமே ஆமாம் இவங்க சுத்தக்கார பிராமணர் அப்படின்னு சொல்லுவாங்க. தூய்மை தான் பிராமண ஜீவனுடைய பர்சனாலிட்டி, ரியாலிட்டி எல்லாமே. ஸோ தூய்மை தான் சுகம் சாந்தியின் தாய். இதை 2 வாரமாகவே பாபா சொல்லிட்டு வர்றார். எந்த அளவிற்கு தூய்மை இருக்குமோ அந்த அளவிற்கு சுகமும் சாந்தியும் உங்கள் வாழ்க்கையில் இயல்பான ஒரு சுபாவமாகவே ஆகிடும். அதே மாதிரி தூய்மையான ஆத்மாக்களுடைய லட்சணம் பிராமணன்லேருந்து தேவதை ஆகிறது கிடையாது. முதல்ல ஃபரிஸ்தா ஆகிறது. ஃபரிஸ்தாவிலிருந்து பிறகு தான் தேவதை. நம்முடைய லட்சியமே ஃபரிஸ்தா ஆகிறது தான், தேவதை ஆகிறது கிடையாது. ஸோ அதனால் பாபா பிராமணன்லேருந்து ஃபரிஸ்தா, ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதை. ஸோ 3 ரூபம், பிராமணன், ஃபரிஸ்தா, தேவதை. இந்த 3 ரூபத்தையும் குழந்தைங்களுடைய இந்த 3 ரூபத்தையும் பாபா பார்க்குறாங்க. உங்கள் எல்லோருக்கும் உங்களுடைய இந்த 3 ரூபம் உங்கள் முன்னாடி நிற்கிதா? வந்துடுச்சு தானே. பிராமணனாகவும் நீங்கள் ஆகிட்டீங்க. இப்போ உங்களுடைய லட்சியம் என்ன? ஃபரிஸ்தா ஆகிறது. இதானே உங்களுடைய லட்சியம். ஃபரிஸ்தா ஆகியே தீரணும். அதனால் செக் பண்ணுங்க. ஸோ ஃபரிஸ்தா ஆன அந்த விசேஷம் உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தெரியுது
அப்படின்னு செக் பண்ணுங்க. ஏன்னா ஃபரிஸ்தானாலே யாருக்கு வந்து பழைய உலகம் மற்றும் பழைய சமஸ்காரம் இதனோடு எந்த தொடர்பும் இல்லையோ அவங்க தான் ஃபரிஸ்தா. பழைய சமஸ்காரமும் இருக்கக்கூடாது, பழைய உலகத்தின் எந்த விஷயமும் ஞாபகம் இருக்கக்கூடாது, எந்த தொடர்பும் கிடையாது. ஃபரிஸ்தா அப்படின்னா பிரச்சனையின் பொழுது மட்டும் டபுள் லைட்டாக லேஸாக இருப்பாருன்னு அர்த்தம் கிடையாது. எப்பவுமே மனம், சொல், சம்பந்தம் எல்லாத்துலேயுமே டபுள் லைட்டாக லேஸாக இருப்பார் அப்படின்னு அர்த்தம். ஸோ லேசான பொருள் உங்களுக்கு பிடிக்குமா அல்லது ரொம்ப சுமையான பொருள் வந்து உங்களுக்கு பிடிக்குமா? எது உங்களுக்கு பிடிக்கும்? லேசாக இருக்கிறது தான் பிடிக்கும் இல்லையா? ஃபரிஸ்தா அப்படின்னா அனைவருக்கும், கொஞ்சம் பேருக்கு இல்லை, அனைவருக்கும் அன்பானவர், அதே நேரத்தில் விலகியும் இருப்பவர். அதுக்கு பேர் தான் ஃபரிஸ்தா. வெறும் அன்பானவர் மட்டும் இல்லை, எந்த அளவுக்கு அன்பானவரோ அதே அளவுக்கு விலகியும் இருப்பவர். ஸோ ஃபரிஸ்தாவுடைய அடையாளம் அவங்க அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருப்பாங்க. யாரை பார்த்தாலும், யாரை சந்தித்தாலும், யாரோடு சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் அவங்க, அதாவது சம்பந்தம் தொடர்பில் வரவங்க அனுபவம் செய்வாங்க, இவங்க எங்களுடையவங்க. அதுதான் ஃபரிஸ்தா. இல்லை, யார் ஃபரிஸ்தாவாக இருக்கிறாங்களோ அவங்க தொடர்பில் வர எல்லாருக்கும் இவங்க அவங்களுடையவர்களாக அனுபவமாகுவாங்க, வேற ஒருத்தராக அனுபவமாக மாட்டாங்க. இல்லை, இவங்க நம்ம டைப்பு அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி அனுபவமாவாங்க. ஸோ ஆக்சுவலாக பாபாவை வந்து எல்லோரும் அப்படி தானே அனுபவம் செய்கிறாங்க. என்னுடையவர், என்னோட கடவுள், அப்படி தானே அனுபவம் செய்கிறாங்க. என்னோட சிவன், என்னோட அல்லாஹ், என்னோட பரமபிதா. ஸோ கடவுள் யாருன்னு தெரியாதனால என்னோட இயேசு அப்படின்னு சொல்லிடுறாங்க, என்னோட முருகன்ட்டு. பட் என்னோட அப்படின்னு அனுபவம் செய்கிறாங்க, அப்படி தானே அனுபவம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபரிஸ்தா அப்படின்னா கூட எல்லோரும் எப்படி அனுபவம் பண்ணணும், இவங்க என்னுடையவர்கள் அப்படின்னு அனுபவம் ஆகணும். ஸோ ஃபரிஸ்தா அப்படின்னாலே ஒவ்வொருத்தரும் இவர் நம்முடையவர் அப்படின்னு அனுபவம் ஆகணும். அப்போ தான் நீங்கள் ஃபரிஸ்தான்னு அர்த்தம். யாருக்குமே உங்களை பார்த்தா ஒரு விதமான மன இறுக்கம் வரக்கூடாது, ஒரு வெறுப்புத்தன்மை வரக்கூடாது. எல்லாருக்கும் உங்களை பிடிக்கணும். ஸோ அப்படி எல்லோருக்கும் என்னுடையவர்ன்ற அனுபவம் ஆகணும். ஏன்னா அந்த லேசான தன்மை ஆகிடுது இல்லையா? ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து நம்முடையவர் அப்படிங்கிற அனுபவம் ஆகுது. அவங்க மனசு லேசாக இருக்குது, அவங்க மனசை நீங்கள் பாரமாக்குற மாதிரி எதுவும் பண்ணுறது கிடையாது. ஏன்னா லேசான தன்மை வந்து எல்லோருக்கும் பிரியமானவர்களாக உங்களை மாற்றிடும். ஸோ அதேமாதிரி முழு பிராமண பரிவாரமும் இவங்க என்னுடையவங்க அப்படின்னு அனுபவம் பண்ணட்டும் இல்லையா? அஞ்ஞானிகளும் அனுபவம் பண்ணணும், பிராமண பரிவாரமும் அனுபவம் பண்ணணும். அஞ்ஞானிகளை விட பிராமணர்கள் அனுபவம் பண்ண வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஏன்னா அந்த பொறாமை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஸோ யார் மனசும் பாரமாக்குறவர்களாக நீங்கள் ஆகக்கூடாது. ஏன்னா ஃபரிஸ்தா அப்படின்னா அதோடைய அர்த்தமே டபுள் லைட்டுன்னு தான் அர்த்தம். ஸோ டபுள் லைட் ஃபரிஸ்தான்றாங்க. ஃபரிஸ்தாவுடைய அர்த்தமே டபுள் லைட்டு தான்றார், டபுள் லேஸாக இருக்குது. ஸோ டபுள் லேஸாக இல்லை, லைட்டாக இருக்கிறது. ஒரு லைட்டு வெளிச்சம், ஒரு லைட்டு லேஸாக இருக்குது. ஸோ ரெண்டுமே இருக்கணும், ஒளியாகவும் இருக்கணும், மனசில் பாரம் இல்லாமல் லேஸாகவும் இருக்கணும், மற்றவர்களையும் லேஸாக ஆக்கணும். ஸோ ஃபரிஸ்தா
அப்படின்னா, ஸோ இன்றைக்கி முரளி ஃபுல்லாக ஃபரிஸ்தானா என்னன்றது பல டெஃபினேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா நிறைய பேருக்கு ஃபரிஸ்தானா என்னன்னு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும்ல. இந்த முரளியை அதுக்காகவே பாபா அர்ப்பணிச்சிருக்கிறார். ஃபரிஸ்தானா உங்களுடைய எண்ணம், வார்த்தை, செய்கிற கர்மம், உங்கள் தொடர்பில் வர்றது எல்லாத்துலேயுமே எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறதுன்னு அர்த்தம். எல்லைக்குட்பட்டதே கிடையாது. உங்களுடைய எண்ணம் ஃபுல்லாக அந்த சொர்க்கத்தை உருவாக்கணும், எல்லோரையும் தூய்மையாக்கணும், இதை பற்றிய சிந்தனை மட்டுமே இருக்குமே தவிர இந்த குடும்பம், இந்த சென்டரு, இதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருக்கிறது. வார்த்தையும் அப்படி தான் இருக்கணும், காரியமும் அப்படி தான் இருக்கணும். ஸோ இது எல்லாத்துலேயும் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை, அந்த விலகிய நிலையும் இருக்கணும். ஆத்மாவை நான் சந்திக்கிறேன், இல்லை சித்தப்பாவை சந்திக்கலை, மாமாவை சந்திக்கலை, அப்பாவை சந்திக்கலை, அம்மாவை சந்திக்கலை, சகோதர ஆத்மாவை சந்திக்கிறேன், அவங்கள அழைச்சிட்டு போகணும். ஸோ இந்த உணர்வுலேயே தான் நீங்கள் பேசுவீங்க. பாபா ஞானத்தை பேசினாலும் சரி, அல்லது மற்றதை பேசினா கூட இந்த உணர்வோடு பேசுவீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ஆத்மாவை வார்த்தையினால் நான் ஞானத்தை கொடுத்து பார்த்தேன், பட் இப்போ என்னுடைய நடத்தையின் மூலமாக அவங்கள வசீகரிக்கணும். ஸோ இதில் கவனம் கொடுக்கறது எல்லைக்கு அப்பாற்பட்ட கர்மம்ன்றது இதுதான். ஸோ இது எல்லாமே எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணுமே தவிர எல்லைக்குட்பட்டு நீங்கள் சிந்திக்கவோ பேசவோ காரியம் செய்யவோ கூடாது. ஸோ எல்லோரும் என்னுடையவர், நான் எல்லாருடையவர். ஸோ எங்கே எல்லாரையும் நீங்கள் என்னுடையவர்னு நினைக்கிறீங்களோ அங்கே தானாகவே லேசான தன்மை தான் இருக்கும். இல்லை அவங்களாம் நம்ம ஆளுப்பா அப்படின்னு நினைத்தாலே அங்கே மனசு லேசாகிடும். இல்லை அவங்க நமக்கு எதிரி அப்படின்னு நினைத்தால் மனம் பாரமாகிடும். ஸோ சமஸ்காரத்திலும் லேசான தன்மை இருக்கணும். அப்போ செக் பண்ணுங்கள், எத்தனை சதவீதம் நான் ஃபரிஸ்தா ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்கிறேன். செக் பண்ண முடியுது தானே? ஸோ செக்கராகவும் ஆகியிருக்கிறீங்க. அதே மாதிரி மேக்கராகவும் ஆகிட்டீங்க இல்லையா? செக் பண்ணுறவங்க செக்கர். அடுத்தது லேசான தன்மையை உருவாக்கக்கூடியவர், மேக்கர்னால் உருவாக்கக்கூடியவர், அப்படியும் ஆகியிருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ பாப்தாதாவுக்கு இப்போ ஒரு சுப ஆசை இருக்குது, சுப விருப்பம். என்ன அப்படின்னா, இப்போ நேரத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ யாரெல்லாம் தன்னை மகாரதி அப்படின்னு புரிஞ்சிக்கிறாங்களோ அவர்களுடைய ஸ்டேஜ் 95% இருக்கணும் தானே? இல்லை 95% ஃபரிஸ்தாவாக இருக்கணும். யாரோ சொன்னாங்க 98% ஆகிடும் பாபா அப்படின்றாங்க. அப்படி உட்காந்தா வாழ்த்துக்கள். உங்களுடைய வாயில் குலோப்ஜாம் சாப்பிடணும், நீங்கள் உங்கள் வாயில் சர்க்கரை போடணும்னு சொல்லுவாங்களே, ஸோ அது மாதிரி குலோப்ஜாம் போடணுன்றார் பாபா. ஏன்னா பார்த்துட்டும் இருக்கிறீங்க, தெரிஞ்சும் இருக்கிறீங்க, நடந்தே ஆகணும். நடக்கும் இல்லை, நடந்தே ஆகணும். அதனால் நடக்கும், பார்ப்போம், முயற்சி செய்வோம். இந்த பாஷையை முதல்ல மாற்றுங்க. என்ன எண்ணம் நீங்கள் வைத்தாலும் செக் பண்ணுங்கள், அந்த எண்ணத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நிச்சயம் இருக்குது, கண்டிப்பாக பண்ணுவோம் இருக்குதா, எந்த அளவுக்கு வெற்றிபூர்வமாக நீங்கள் அதை சொல்கிறீங்க, கண்டிப்பாக பண்ணிட்டோம் அப்படின்ற அளவுக்கு நிச்சய புத்தி இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். இல்லை பாபா சொல்லும்போது இதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன், இதை பண்ணியே தீர்றேன், அப்படி வருதா? சரி பார்ப்போம், நல்லா இருக்குது, ட்ரை பண்ணுவோம், அப்படி இருக்குதா? ஸோ அதுதான் அந்த பண்ணுவோன்றதில் பண்ணியே தீரணும் அப்படின்னு உங்களுடைய எண்ணத்தையே மாற்ற சொல்கிறார். ஏன்னா பாபா இது மிலிட்ரி தான், இது ஆன்மீக மிலிட்ரியில் எல்லாமே ஸ்ட்ரிக்ட்டு தானே, அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்களா செக் பண்ணுங்கள், உங்கள் எண்ணத்தை செக் பண்ணுங்கன்றார். ஸோ அதனால் உங்களுக்கு வரக்கூடிய எண்ணம் எந்தளவுக்கு நிச்சய புத்தி இருக்குதுன்னு அதிவேகத்தில் செக் பண்ணுங்கன்றார். அந்த செக் பண்ணுற வேகத்தை அதிகப்படுத்துங்க. ஸோ முதல்ல செக் பண்ணுங்கள், பிறகு தான்
காரியத்துக்கே வரணும் இல்லை. அதில் அந்தளவுக்கு நிச்சய புத்தி இருக்குதா, அதுக்கப்புறம் தான் அதை நீங்கள் பேசவே செய்யணும். நீங்கள் பாட்டுக்கு அது பாட்டுக்கு எந்த என்ன வேணாலும் வரட்டும், என்ன வாயில் வருதோ அதெல்லாம் பேசலாம். எந்த தொடர்பு வந்தாலும் அவங்க கூட பேசிட்டு எப்படி பழகணுமோ அப்படி பழகிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இன்றைய உலகத்தில் விவிஐபிலாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எந்த விஷயத்தையும் டக்குன்னு பண்ண மாட்டாங்க இல்லையா. ஒரு விஷயம் பேசுகிறதுக்கு முன்னாடி இது ரைட்டு தானான்ட்டு அவங்க பிஏ கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒரு இடத்துக்கு வரணும், ஓகே வரேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அது எவ்வளோ க்ளோஸ் ஆனவங்களாக இருந்தாலும் சரி. ஸ்கூல் டைம் ஃப்ரெண்டு கூப்பிட்றான்றதுக்காக டக்குன்னு வந்துட மாட்டாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் கூட பிஏ கிட்ட கேட்டு அன்றைக்கி வந்து ஃப்ரீ இருக்குதா, அன்றைக்கி போகலாமா, அன்றைக்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைமா, வேறு ஏதாவது முக்கியமானது இருக்குதா, இவ்வளவும் செக் பண்ணிவிட்டு தான் அடுத்து அவங்க வந்து ரிப்ளையே பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லை. ஏன்னா ஒரு விஐபி ஒரு இடத்துக்கு நீங்கள் கூப்பிட்னா கூட டக்குன்னெலாம் வந்துட மாட்டாங்க இல்லையா. அவங்க செக் பண்ணிவிட்டு இந்த நாள் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் வருவாங்க. அது கூட சில சமயம் வந்து கால் பண்ணி இல்லை அந்த டைம் வர முடியாது, வேறு ஒரு அப்பாயின்ட்மெண்ட் வந்துருச்சு இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னாடியே அவங்க செக் பண்ணிவிட்டு தான் அடுத்த அடியே எடுத்து வைப்பாங்க. ஸோ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 2 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து செக் பண்ண மாட்டாங்க இல்லை. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுறதில்ல. பேசுறதுக்கு முன்னாடியே முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பேசுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு அரசியல் தலைவர் இருக்கான்னா எல்லாருடைய மதிப்பும் பெறணும். ஒரு பெரிய பதவியில் இருக்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு வாயில் வந்ததெல்லாம் அவங்க சொல்லிட மாட்டாங்க. ஸோ இதை சொல்கிறதுனால எந்த மக்களையாவது பாதிக்குமா? ஏன்னா நாளைக்கு அது ஓட்டு போடுறதுல ஆப்பு வச்சிடும். ஸோ ரொம்ப செக் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல செக் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையே பண்ணுவாங்க. இப்போ பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவில் வந்து கொலை பண்ணாங்கன்றதுக்காக டக்குன்னு போர் நடத்தலை, மீட்டிங் நடத்துகிறாரு இல்லையா. பிரதமர் வந்து நிறைய பேரை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணி அது ஒரு 20 நாள் கழித்து தான் திருப்பி அட்டாக்கே பண்ணுறாங்க. ஸோ அவங்க அடித்த பிறகு என்ன பண்ணணும் எல்லாத்தையும் யோசித்து ரெடி பண்ணிவிட்டு. ஸோ அதேமாதிரி நீங்களும் கூட முதல்ல செக் பண்ணணும். ஏன்னா இன்றைய விஐபிக்கள் யாராக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் ஒரு ஜென்மத்துக்கு தான் அவங்க விஐபி. அந்த ஒரு ஜென்மத்துலேயும் கொஞ்ச நேரம் தான் இல்லை. இப்போ அரசியல்னால் வேறு 5 வருஷம்தான், அதுவுமே நிரந்தரமாக 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுவாங்களா சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் இந்த சிருஷ்டி நாடகத்தில் மிகப்பெரிய விஐபி, அது ஃபுல்லாகவே நீங்கள் தான் விஐபி, அது வேறு விஷயம். ஆனால் அதுலேயும் மிக மிக உயர்ந்த பாகத்தை பிராமணன்லேருந்து ஃபரிஸ்தாவாகிற இந்த நேரம் தான் நீங்கள் பண்ணுறீங்க சங்கமிகத்தில். அதனால் உங்களுக்கு முன்னாடி எத்தனை வின்னு போட்டு விஐபின்னு போடலாம், போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய விஐபின்ற பாருங்கள். உங்களுக்கு முன்னாடி எத்தனை வேணாலும் நீங்கள் போட்டுட்டு போயிட்டே இருங்கன்ற. அது எதுக்கு? அப்போ எவ்வளோ செக் பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் பேசணும், சிந்திக்கணும், எல்லாமே இல்லை. சிந்திக்கிறது கூட அவங்க ஒரு நெகட்டிவான எண்ணத்தை உள்ளே போட்டாங்கன்னா அது வந்துடும். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட பெருசாக நெகட்டிவான விஷயம்லாம் சொல்லக்கூட மாட்டாங்க. ஏன்னா அப்போ தான் யாரை பார்த்தாலும் அவங்க சிரித்த முகத்தோடு இருக்க முடியும். இது முகமது நபி அவர் வந்து சொல்லியிருப்பாராம், யாரை பற்றியும் எனக்கு வந்து நெகட்டிவான விஷயத்தையே சொல்லாதீங்க, ஏன்னா அவர்களை நான் அமைதியில் சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாராம். ஸோ அப்போ இங்கே நமக்கு பிஏலாம் கிடையாது இதெல்லாம் பார்த்து சொல்கிறதுக்கு. நாமளே தான் நமக்கு பிஏ ஆகி நம்மளை வந்து இதை கேட்கலாம், இதை கேட்கக்கூடாது, இதை கேட்டால் மைண்டு கரெக்டாகிட்டால் அது வார்த்தையில் வந்துடும், பிறகு பிரச்சனையாகிடும், பாபாவுக்கும் கெட்ட பேர் ஆகிடும். ஸோ இதில் கவனம் வைக்கணும். அதுக்காக தான் நீங்கள் பெரிய விவிஐபின்னு பாபா சொல்கிறார். பாருங்கள், உங்களுடைய சித்திரங்களை பார்த்துருக்குறீங்களா? கோயிலில் விக்கிரகம் பூஜை நடந்துகிட்டு இருக்குது, பார்த்துருக்குறீங்க தானே? ஒருவேளை உங்களால் கோயிலுக்கு போக முடியாட்டினா கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோட்டோவாவது பார்த்துருப்பீங்கள்ல. பாபாவுக்கு வந்து அப்புறம் பக்தி செய்யாமல் இருக்கலாம், பட் இருந்தாலும் அந்த ஃபோட்டோலாம்
பெரும்பாலும் வீட்டில் இருக்கும், அதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ இன்டர்நெட் இருக்கும்போதெல்லாம் சர்வசாதாரணமாக பார்ப்போம். இப்போ கூட அந்த சித்திரத்துக்கு எவ்வளவு மரியாதை, எவ்வளோ பெரிய பெரிய கோயில் கட்டுறாங்க. அது மட்டும் கிடையாது, 3 அடி 4 அடி 8 அடி அப்படியெல்லாம் சிலையை கட்டுறாங்க உயரமாக. அப்போ உங்களுடைய மதிப்பு எவ்வளோன்னு தெரிஞ்சுங்க. அவ்வளோ உயர்ந்தவர் நீங்கன்றதுக்காக தான் உயரமாக சிலை கட்டுறாங்க, நமக்காக தான் கட்டுறாங்க. அதை பார்த்து பார்த்து நான் அவ்வளோ உயர்ந்தவன்றது ஞாபகம் இருக்கணும். புராண கதையில் கூட பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெரிய பிரச்சனை வரும்போதெல்லாம் அப்படியே கிருஷ்ணர் விஸ்வரூபம் எடுத்து நிற்பார், முருகனும் அதேமாதிரி பெருசாக நிற்கிற மாதிரி காட்டுவாங்க, ஆஞ்சநேயரும் பெருசாக நிற்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அவ்வளோ உயர்ந்த நிலை நாம் அடையிறோம், உயர்ந்த மதிப்பு இருக்குது, அவ்வளோ மதிப்பும் மரியாதைக்குரியவர் நான் அப்படிங்கிறது சதா மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். வாயில் வந்த மாதிரிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது, மற்றவங்க திட்டுறாங்கன்றதுக்காக நாம் திட்டிடக்கூடாது. ஒரு அரசியல்வாதியே பப்ளிக் இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க, அதுக்காக அரசியல் தலைவர் வந்து பேசிகிட்டு இருப்பார், அது மேலே பார்க்கக்கூட மாட்டாங்க இல்லையா? ஸோ உங்களுடைய ஜட சித்திரத்துக்கே எவ்வளோ மதிப்பு பாருங்கள், மதிப்பு இருக்குது தானே. உங்களுடைய சித்திரத்தின் அந்த விக்கிரகத்துடைய தரிசனம், ஒரு நொடி தரிசனத்துக்கு எவ்வளோ பெரிய க்யூ நிற்கிது திருப்பதியில், ஸ்ரீரங்கத்தில், நிறைய கோயில்களில். ஆனால் நீங்கள் உயிரோட்டமாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் சிலைக்கே அவ்வளோ மரியாதைனா, உயிரோட்டமாக இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ மரியாதை இருக்குன்னு யோசிப்பாங்க. ஏன்னா சொர்க்கத்தில் உள்ள தேவதைகளுடைய கோயில் கிடையாதது. அவங்க பேர் நாராயணனாக இருந்தாலும் இப்போ சங்கமயுகத்தில் நீங்கள் பண்ணுற சேவைக்கான மரியாதை தான் அது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உங்களுடைய கியூ தான், உங்களுடைய மரியாதை தான் அது. அப்போ உங்கள் சிலைக்கே அவ்வளோ மரியாதை அப்படின்னா சைத்தன்யமாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு மரியாதைன்னு யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ விவிவிவிஐபி நீங்கள். ஸோ அதனால் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிடணும். செய்த பிறகு நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா ஒரு அடி போயிடுச்சு. ஏன்னா இங்கே ஒவ்வொரு அடியிலையும் பல கோடி மடங்கு வருமானத்தை இழந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, ஏன்னா நீங்கள் செக் பண்ணலனாலே பாவம் தான் செய்வீங்க இல்லை. ஒரு அரசியல்வாதி ஏடகூடமாக ஒரு வார்த்தையை விட்டார்னா அது அடுத்த எலெக்ஷன் ரிசல்ட்டே கூட மாற்றிடும். அப்போ எவ்வளோ செக் பண்ணி பேசணும் இல்லையா? ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்களே கீழே இருக்கிற மினிஸ்டர் யாராவது கூடமா பேசினாலே அவங்கள பாதிக்கும், உடனே மினிஸ்டரே மாற்றிடுவாங்க, சில சமயம் நீக்க கூட செஞ்சுடுவாங்க. ஸோ அப்போ பொறுப்பில் இருக்கிறவங்க பொறுப்பாக பேசணும், அதனால தான் பொறுப்பில் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லை, கடந்து போன அந்த அடி திரும்ப உங்கள் கைக்கு வராது. இல்லை கடந்து போன காலம் வருமா என்ன? அஞ்ஞான காலத்தில் கூட என்ன சொல்லுவாங்க, முதல்ல யோசிச்சுட்டு பிறகு காரியம் யோசிச்சுட்டு அதை புரிஞ்சுட்டு ஒரு முடிவெடுத்து அப்புறம் காரியத்துக்கு வாணுவாங்க. ஸோ காரியம் செஞ்ச பிறகு வருத்தப்படுறதுல பிரயோஜனமே கிடையாது. ஸோ அதனால் முதல்ல யோசிங்க, பிறகு செய்யுங்க. அது சிந்தனை செய்கிறதா இருந்தாலும் சரி, பேசுகிறதா இருந்தாலும் சரி, காரியம் செய்கிறதா இருந்தாலும் சரி. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறத பாபா தினம் தினம் சொல்கிறார். இன்றைக்கி பூஜைக்குரிய ஆத்மா உங்களுக்கு தான் பூஜை நடக்குது. இந்த மாதிரி ஸ்வமானத்தில் உறுதியாக உட்காருங்க, அதை விட்டு ஏந்திரிக்கக்கூடாது, ஆட்டம் காணக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்கள் அதில் உறுதியாக உட்காந்துட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாயை உங்களை எதிர்க்க முடியாது. எப்போ நீங்கள் அந்த ஸ்வமானத்தில் உட்கார்றதுல கொஞ்சம் உறுதித்தன்மை இல்லையோ அல்லது ஸ்வமானத்திலே உட்காரலையோ அப்போ தான் மாயை உங்களை எதிர்க்கும். ஸோ இதை பாபா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இங்கிலீஷில் சொல்கிறார். நீங்கள் பொசிஷனில் கரெக்டாக உட்காந்துருந்தீங்கன்னா மாயா அப்போசிஷன் பண்ணாது. பொசிஷனில் இல்லாட்டினா தான் மாயா அப்போசிஷன் பண்ணும், அதாவது எதிர்க்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ
இப்போ பாப்தாதாவுடைய கேள்வி என்ன தெரியுமா? எல்லோருக்கும் சம்பூர்ணம் ஆகணும், சம்பன்னம் ஆகணும், இதுதானே லட்சியம். ஸோ சம்பன்னம் ஆகிறதுக்கான லட்சியம், சம்பூர்ணம் ஆகிறதுக்கான லட்சியம் இருக்குது தானே? அல்லது சம்பூர்ணம் ஆக தேவை, ஏதோ கொஞ்சம் முன்னேறினா போதும்ன்ட்டு இருக்கிறீங்களா? லட்சியம் இருக்குது தானே சம்பூர்ணம் ஆகணுன்ட்டு. இப்போ எல்லாருக்கும் இந்த லட்சியம் இருக்குது அப்படின்னா கையை உயர்த்துங்க. எல்லோரும் சம்பூர்ணம் ஆகணும் இல்லையா? நல்லது. சரி, ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்குவீங்க? ஏன்னா நீங்கள் மக்கள்கிட்ட தானே கேட்குறீங்க, இன்னும் எவ்வளோ நாளைக்கு உலகம் இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. அதே மாதிரி டீச்சர்ஸ் மாணவர்கள்கிட்டையும் கேட்குறீங்க, இப்படியே முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்போ நீங்கள் போகிறது, இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதே தான் பாபாவும் கேட்குறார். என்ன உங்களுடைய லட்சியம்? சம்பூர்ணமாகிறதா அல்லது ஏதோ வந்த வரைக்கும் போதும்ன்ட்டு போகிறீங்களா? குறிப்பாக ஆசிரியர்கள்கிட்ட பாபா இன்றைக்கி கேட்குறாரு இதை. ஸோ 30 வருடம் பாபா குழந்தையாக இருக்கிறவங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இல்லை 30 வருஷம்னா எவ்வளோ பெரிய சீனியர் இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கே உங்களுக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். எதுக்கு? இன்னும் எவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் சம்பூர்ணம் ஆவீங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய இந்த மாதிரி மீட்டிங்லாம் நடத்திட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ மீட்டிங் சீட்டிங்னு இருக்கிறத பாபாவும் பார்க்க தான் செய்கிறார். ஆனால் இப்போ என்ன மாதிரி மீட்டிங் நீங்கள் நடத்தணும் அப்படின்னா அதோடைய தலைப்பு இது தான். இதை பற்றி தான் நீங்கள் மீட்டிங் நடத்த போகிறீங்க. சம்பன்னம் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் எடுத்துக்குவீங்க, எவ்வளோ நேரம் இன்னும் சம்பன்னம் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் மீட்டிங் உங்களுக்குள்ள கலந்துரையாடல் பண்ணுங்க. ஸோ நிறைய பண்டிகைகள் நீங்கள் கொண்டாடுறீங்க, ஃபங்க்ஷன் கொண்டாடுறீங்க. ஸோ அப்போ ஒரு ஃபங்க்ஷன்னாலே அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க தானே, இந்த ப்ரோக்ராம் இந்த டேட்டில் அப்படின்ட்டு. அப்போ இதுக்கு மட்டும் ஏன் டேட் ஃபிக்ஸ் பண்ண மாட்டீங்க? இன்னும் எத்தனை வருஷம் வேணும் சம்பூர்ணமாகிறதுக்கு சொல்லுங்கள். ஏன் பாபா உங்களை கேட்குறாரு தெரியுமா? ஏன்னா பாபா கிட்ட இயற்கை கேட்குதான், எப்போ நான் உலகத்தை அழிக்கிறது அப்படின்ட்டு, இன்னும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறதுன்னு கேட்குது. ஸோ பாபா கேட்குறாரு, என்ன நான் பதில் சொல்கிறது? ஏன்னா பாபா குழந்தைங்கள தானே கேட்பார். குழந்தைங்க ரெடி ஆகிட்டால் எல்லாம் ரெடி ஆகிடும். அதனால் கேட்குறாரு, எதுவரை உங்களுக்கு நேரம் தேவைப்படுது இன்னும். ஸோ எதுவரைன்றது தான் இன்றைக்கி நீங்கள் பண்ண வேண்டிய டாப்பிக்கே. பாபா அதை பற்றி தான் பாபாவுமே பேசுகிறார். ஸோ ரெட்டை வெளிநாட்டினர் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ரெட்டை வெளிநாட்டினர்னாலே ரெட்டை முயற்சியாளர்கள் இல்லையா? ஸோ அதனால் அதிசயம் செஞ்சு காட்டுங்க. ரெட்டை வெளிநாட்டினர் எக்ஸாம்பிள் ஆகணும், இல்லை முன்னுதாரணம் ஆகணும். பிராமண பரிவாரத்திற்கு முன்பு, உலகத்திற்கு முன்பு சம்பன்னமாகவும் சம்பூர்ணமாகவும் ஆகணும். அவ்வளவுதான். இதில் நீங்கள் முன்னுதாரணமாக இருந்து காட்டுங்கன்ற. ஸோ பாபா அங்கே ரெட்டை வெளிநாட்டிற்கு சொன்னாலும் நம்ம எல்லோருக்கும் சொல்கிறத தான் நம்ம நினைக்கணும் இல்லையா? முதல்ல பிராமண பரிவாரத்துக்கே நீங்கள் முன்னுதாரணமாக ஆகி காட்டுங்க. பாருங்கள், நாங்கள் சம்பூர்ணமாக இருக்கிறோம் அப்படின்னு முன்னுதாரணமாக ஆகி காட்டுங்க. நிறைய சர்வ சக்திகளும் சர்வ குணங்களின் மூலமாகவும் சம்பன்னம், அதாவது சம்பூரணம் ஆகணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். முழுமையாக ஆகுங்கள், சம்பூர்ணமாகுங்கள். ஸோ எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு
இந்த 4 விஷயத்தில் ஒன்றுத்தில் கூட பலகீனம் இருந்துடக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் சம்பன்னம் ஆகிட்டீங்க, முழுமை அடைஞ்சிட்டிங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த 4 விஷயங்கள் ஞாபகம் இருக்குது இல்லையா? எண்ணம், சொல், சம்பந்த தொடர்பு, இதில் கர்மமும் வந்துடுது. ஸோ இந்த 4 விஷயத்தில் எண்ணம்லையும் சொல்லுலையும் நான் கரெக்டாக இருக்கிறேன், சம்பந்தம் தொடர்பில் தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ பாபா சொன்னது கேட்டிங்க இல்லை? உங்கள் முன்னாடி யார் வந்தாலும், அதே மாதிரி நீங்கள் யார் முன்னாடி வந்தாலும், யார் தொடர்பில் வந்தாலும் அவங்களுக்கு எப்படி அனுபவம் ஆகும்னா, இவங்க நம்முடையவர்கள்னு அனுபவம் ஆகணும். ஏன்னா என்னுடையவர் அப்படின்னு நினைக்கும்பொழுது தான் அவங்க அது கௌரவமான விஷயம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் நம்மளை தன்னுடையவர் நினைக்கிறது தான் நமக்கு உண்மையான கௌரவம். ஸோ அதனால் என்னுடையவர்கள் நினைக்கும்போது அவங்க மனமே லேசாக இருக்கும். ஸோ மற்றவர்கள் கூட இருக்கும் பொழுது இந்த அளவுக்கு லேசாக உங்களுக்கு ஃபீல் ஆகாது. கொஞ்சம் மனசு பாரமாக இருக்கும். கொஞ்சம் பொறாமைனாலேயோ வெறுப்புனாலேயோ மனசு பாரமாக இருக்கும். என்னுடையவர்கள்னும் போது நான் இருந்தால் என்ன, அவங்க இருந்தால் என்ன அப்படின்ட்டு உங்களை பார்த்து அவங்க சந்தோஷம்தான் படுவாங்க. ஆனால் என்னுடையவர் அப்படின்னு நினைக்கும் பொழுது தன்னுடையது அப்படின்னாலே மனசு லேசாகிடுது. ஸோ அதனால் எல்லாத்தையும் விட லேசான தன்மை எது அப்படின்னா, சும்மா என்னுடைய ஜோனில் மட்டும் நான் லேசான தன்மை, அதாவது ஜோனில் இருக்கிறவங்க மட்டும் என்னுடையவர்கள் நினைக்கிறது, அல்லது சென்டரில் இருக்கிறவங்க மட்டும் என்னுடையவர்கள் நினச்சிட்டு லேசாக இருக்கிறது, அப்படி இருக்கிறது கிடையாது. ஸோ எல்லாத்தையும் விட பெரிய லேசான தன்மை அப்படின்னா, உலகத்துக்கு யார் உங்கள் முன்னாடி வந்தாலும், உலகத்தில் இருக்கிறவங்க யார் உங்கள் முன்னாடி வந்தாலும் லேசாக அனுபவம் ஆகணும். இல்லாட்டினா விஸ்வராஜனாக எப்படி ஆவீங்க? அப்புறம் அப்படி நீங்கள் இல்லாட்டினா விஸ்வ கல்யாணக்காரி, அதாவது உலகத்துக்கு நன்மை செய்பவரும் ஆக முடியாது, உலகத்தின் மகாராஜாகவும் ஆக முடியாது. ஸோ மகாராஜன் அப்படின்னா யார் சிம்மாசனத்தில் உட்கார்றாங்களோ அவங்க மட்டும் கிடையாது. அந்த ராஜ்யத்தில், ராயல் குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் ராஜ்ய அதிகாரம் இருக்கும். ராஜாக்கு ஈக்குவலான பவர் இருக்கும். ஸோ அந்த குடும்பத்தில் நீங்கள் வந்துடணும், ராஜாவாகட்டினா கூட. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எந்த அளவுக்கு, ஸோ எதுவரை அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை கொடுப்பீங்க தானே, அதாவது டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவீங்க தானே. ஸோ மீட்டிங் வைங்க, மீட்டிங் வைத்து டிசைட் பண்ணுங்கள் டேட்டை. சரியா? நல்லது. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஊக்கம் உற்சாகம் வருதா? செய்தியே ஆகணும், ஆகியே தீரணும் அப்படின்ற ஊக்கம் இருக்குதா? பாப்தாதா ஊக்க உற்சாகம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. மாயாவும் பார்க்குது. நீங்கள் ஊக்க உற்சாகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருது, ஏதாவது ஒரு இடைஞ்சல் பண்ணுது, ஊக்க உற்சாகத்தை குறைக்கிற மாதிரி. ஏன்னா அதுக்குமே இப்போ கடைசி நேரம் நெருங்கிடுச்சு இல்லையா? ஸோ அதோடைய ஆட்டத்தெல்லாம் இப்போவே நான் போகிறதுக்குள்ளே ஒரு வழி பண்ணிடுறேன்டா அப்படின்ட்டு அதோடைய வேலையை காட்டுது. ஸோ அதனால் அதோடைய அஸ்திர சஸ்திரம் எல்லா வித்தையும் காட்டுது. என்னெல்லாம் இருக்குதோ அதை எல்லாத்தையும் பயன்படுத்துது உங்களை தடுக்கிறதுக்கு. ஏன்னா அதோடைய வேலை அதுதான். ஸோ அதோடைய பாலனையில் தானே இவ்வளோ நாள் நம்ம வளர்ந்தோம். ஸோ அது இப்போயும் பாலனை பண்ணுது. எப்படி அந்த பாலனை இருக்குது அப்படின்னா,
இது மாயாவுடைய வழியா அல்லது பாபாவுடைய வழியானே உங்களால் புரிஞ்சிக்க முடியறது கிடையாது. அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடுது, ரெண்டுத்தையும் கலந்து விட்டுடுது. பாபா வழி மாதிரியே உங்கள் மன வழியை கலந்து விட்டுடுது. ஸோ இதோடைய நினைவு தான் பக்தி மார்க்கத்தில் எல்லா மத நூல்களையும் மனித வழி, கடவுளுடைய வழியும் கொஞ்சம் இருக்கும், மனித வழியும் இருக்கும். எப்போ மனித வழி வருது, எப்போ கடவுளுடைய வழின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபரிஸ்தா ஆகிறதுல, புருஷார்த்தத்தில் விசேஷமாக 2 தடைகள் ஏற்படுது. அந்த அந்த தடைக்கு குறிப்பாக 2 காரணம், 2 வார்த்தை தான்றார். 2 வார்த்தை தான் மிகப்பெரிய தடையாகுது நீங்கள் ஃபரிஸ்தா ஆகிறதுக்கும் சரி, சுய புருஷார்த்தத்துக்கும் சரி. அந்த 2 வார்த்தை ரொம்ப பொதுவான வார்த்தை, கஷ்டம் கிடையாது. ஸோ பல முறை நீங்கள் அதை பயன்படுத்திட்டு தான் இருக்கிறீங்க. அது என்ன வார்த்தை? நான் மற்றும் எனது. பாப்தாதா ரொம்ப ஈஸியான வழியை முன்னாடியே சொல்லிட்டார். ஸோ அந்த ஈஸியான விதியின் மூலமாக நான் மற்றும் எனது இதை நீங்கள் மாற்ற முடியும். அப்படி ஒரு விதியை ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார். ஞாபகம் இருக்குதா? பாருங்கள், எப்பெல்லாம் நீங்கள் நான் என்கிற வார்த்தையை சொல்கிறீங்களோ அந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி நான் ஆத்மானு வரட்டும். நான் அது சொன்னால், நான் இப்போ சென்னைக்கு போகிறேன், ஆத்மானா சென்னைக்கு போகிறேன். நமக்கு இனிஷியல்னு வச்சுக்கலாம் இல்லையா, ஆத்மா நான். ஸோ அப்போ அதை எடுத்துகிட்டு வாங்க. எப்போவுமே பிறரை கூப்பிடும்போது கூட அந்த ஆத்மாவை கூப்பிட்றேன், இந்த மாதிரி வார்த்தையில் எடுத்துகிட்டு வரணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அப்போ தான் அந்த ஆத்மான்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ நான் அப்படிங்கிற சத்தம் வந்த உடனே உங்கள் எதிர ஆத்ம ரூபத்தை முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ நான் சத்தத்தை சும்மாவே நான்னு சொல்லாதீங்க, ஆத்மான்னு சேர்த்து சொல்லுங்க இல்லையா. அப்போ அந்த அகங்காரம் உடையும். வெறும் ஆத்மானா நான் வெறும் ஆத்மா, வெறும் புள்ளி, எனக்கு உடம்பு கிடையாது, உடம்பு சார்ந்த எதுவும் என் இது கிடையாது, எதுவுமே கிடையாது, இப்போ வெறும் புள்ளி இல்லையா. ஒன்று நம்ம பாபா கிட்டேருந்து அடையிறோம், இல்லை மாயா கிட்டேருந்து அடையிறோம். நமக்குன்னு ஒன்றும் கிடையாது. இப்போ மாயாவதெல்லாம் காலி பண்ணிட்டு பாபாவதை எடுத்துகிட்டு வர போகிறீங்க. இப்போ வெறும் தூய்மையான ஜோதி, காலியான ஜோதி. அந்த ஆத்மா நான்ன்றதை எடுத்துகிட்டு வாங்க எப்போவுமே. அப்படி நீங்கள் பண்ண இது இயல்பான நினைவாயிடணும். இப்போ ஜென்ரலாகவே நம்ம பேசும்போது நானுன்ற உணர்வு இருக்கும், நான் பெண்ணுன்ற உணர்வு இருக்கும். அந்த மாதிரி நான் ஆத்மான்ற உணர்வு இயல்பாகவே இருக்கட்டும்ன்றார். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஆத்மான்னு சொல்லும் பொழுதெல்லாம் கூடவே நானுன்னு சொல்லும் பொழுதெல்லாம் கூடவே ஆத்மான்னு போட்டுக்கோங்க, சேர்த்துக்கோங்க. நான் ஆத்மா இதை பார்க்குறேன், நான் ஆத்மா இதை சாப்பிட்றேன், நான் ஆத்மா நடக்கிறேன். ஸோ இப்படி நான் நடக்கிறேன் இல்லை, நான் ஆத்மா நடக்கிறேன், நான் ஆத்மா ஸ்கூலுக்கு போகிறேன், நான் ஆத்மா ஆஃபீஸ்க்கு போகிறேன், நான் ஆத்மா கடைக்கு போகிறேன். ஒரு செகண்டும் நான் ஆத்மா கடைக்காரர்கிட்ட இதை கேட்குறேன், அந்த மாதிரியே பேசுங்க. அதே மாதிரி அங்கே பார்க்கும்போது தான் இது எவ்வளோண்ணா அப்படின்னும்போது மைண்டுக்குள்ளே ஆத்மா அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஸோ எப்பெல்லாம் நீங்கள் என்னுடையது, இப்போ இது வரைக்கும் சொன்னது நான் இல்லையா, நான் வரும்போது ஆத்மா சேர்த்துக்கு சொல்கிறார். அதே மாதிரி எப்பெல்லாம் என்னதுன்ற சத்தத்தை நீங்கள் எழுப்புறீங்களோ அப்பெல்லாம் அதுக்கு முன்னாடி என்னோட பாபான்னு சொல்லிக்கோங்க. ஸோ
நிறைய சொல்லுவோம்ல, இது என்னோடய இடம். அப்போ என்னோடய பாபாவோட இடம், என்னோடய கர்ச்சீஃப் என்னோடய பாபா கொடுத்தது, என்னோடய பாபாவோடது பாபாவோடது. அப்போ என்னதுன்னு எதுவுமே கிடையாது இல்லையா? ஸோ அதனால் என்னதுன்னும் பொழுதெல்லாம் என்னோடய பாபாவோட கர்ச்சீஃப், என்னோடய பாபாவோட சாரி, இப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. ஸோ என்னோடய இது இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோடய பாபான்னு சொல்லுங்கள். ஸோ என்னுடைய அப்படின்னு உங்கள் வாயிலிருந்து வந்தாலே உங்கள் முன்னாடி எது இருக்கணும்? பாபா வந்துடணும். இதை பயிற்சி பண்ணுங்கள். இல்லை, சிம்பிளாக இருக்குது, ஆனால் பயங்கர பவர்ஃபுல் ப்ராக்டிஸ். இதை எடுத்துகிட்டு வரணும் இல்லையா? என்னுடைய இதுனாலே பாபா முன்னாடி வந்து நிற்கணுன்றார். ஏன்னா என்னுடையவர் அவர் மட்டும்தான். என்ன அதே மாதிரி நான் சொன்னீங்க அப்படின்னா ஆத்மா முன்னாடி வந்து நிற்கட்டும். இது உங்களுக்கு இயல்பான நேச்சராக ஆக்கிடுங்க. இயற்கையான உங்களுடைய சுபாவமாக இதை மாற்றுங்க. இது ஈஸி தானே அல்லது கஷ்டமா? நான் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சும் இருக்கிறீங்க தானே. இல்லாத ஒன்றை நினைக்க சொல்ல, உண்மையிலே நீங்கள் அது தானே இல்லையா? இல்லாததெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிறீங்களா? திடீர்னு ஒருத்தனுக்கு காசு வந்துச்சுன்னா உடனே பணக்கார மாதிரி ஆட்டிடியூடே மாறிடும். ஸோ இங்கே அப்படி கிடையாது. உண்மையிலே நீங்கள் ஆத்மா தானே. அப்போ இல்லாததெல்லாம் நீங்கள் சேர்த்துக்க மாட்டீங்க. அப்போ உங்களுடைய குணமும் மாறாது, ஒரே சீராகவே இருக்கும். ஸோ இது ஏதோ அந்த நேரத்தில் மட்டும் ஏற்றுக்கிற விஷயம் கிடையாது. ஏன்னா 100% இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. ஆனால் இதை ஏற்றுக்கிட்டு அதன்படியே நடக்கிறதுல தான் சதவீதம் வந்துடுது, வரிசைக்கிரமம் வந்துடுது. ஸோ அது எப்படி இருக்கணும்? நான் ஆத்மா என்னுடைய ஒரு பாபான்றதுன்னா, இப்போ நீங்கள் பாடி கான்ஷியஸ் தேக உணர்வில் வரும்பொழுது அது இயல்பானதாக தானே இருக்குது. நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு நினைக்கிறீங்களா? நான் வந்து உடம்பாக இருக்கிறேன், அப்படி கிடையாது தானே. தானாகவே உங்களுக்கு அது தெரியுதில்ல, அந்த மாதிரி இருக்கணுன்றார். ஒளியாக இருக்கிறன்றது, அந்த உடலை விட்டு பிரிஞ்சு இருக்கிறன்றது இயல்பானதாக இருக்கணும். யாரோ ஒருத்தங்களை பார்த்து அழகாக இருக்கும்போது ஐயோ புத்தி மயங்குது, சரி ஆத்மாவை பார், அப்படி கிடையாது. இயல்பாகவே நீங்கள் ஆத்மாவை பார்க்குறது இருக்கும்போது அந்த மயக்கமே இருக்காது. ஆனால் அந்த மாதிரி மயக்கம் வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, ஓகே தேக உணர்வில் வந்துடுறோம் அப்படின்ட்டு. ஸோ தேக உணர்வு எப்படி இயல்பானதாக நேச்சுரலாக ஆகிடுச்சோ அந்த மாதிரி ஆத்ம உணர்வு நேச்சுரலாக ஆகணும். அதனால் ஸோ நான் அப்படின்னு நீங்கள் வாயில் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் எண்ணத்தில் வந்துடும் இல்லையா? அதனால் எண்ணத்தில் எப்போ நான் வருதோ அப்போ உடனடியாக ஆத்மஸ்வரூபம் முன்னாடி வரட்டும். எண்ணத்தில் வரும்பொழுதே, அப்புறம் வாயில் நீங்கள் சொல்லும் பொழுதும் ஆத்மான்றது இருக்கணும். ஸோ இந்த பயிற்சி பண்ணுறது கஷ்டமாக இருக்கா என்ன? சும்மா நான் சொல்லாதீங்க, கூடவே ஆத்மாவையும் சேர்த்து சொல்லுங்கள். நிறைய சென்டர்லாம் அப்படி தான் சொல்லுவாங்களே போகிறவங்க. இது ஆச்சரியம் என்னென்னா, சென்டரில் இருக்கிற சிஸ்டர் பிரதர்லாம் அது சொல்ல மாட்டாங்க. போகிறாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க சொல்லுவாங்க. சில மாத்தஸ் வந்து போயிட்டு வரோம் ஆத்மா, எங்கள் வீட்டு ஆத்மாவுக்கு சுகர் இருக்குது, சீக்கிரமாக போய் சமைக்கணும் ஆத்மா அப்படின்வாங்க. அப்போ பாருங்களேன், அங்கே சென்டரில் இருக்கிறவங்க பண்ணாத ப்ராக்டிஸாக மாத்தாஸ் பண்ணுறாங்க பாங்க. இத்தனைக்கும் அவங்க பெருசாக படித்தும் இருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த அளவுக்கு மைண்டு போய் தைக்கிது பாருங்கள். இதுதான் பெரிய விஷயமே. ஸோ அதை பயிற்சி பண்ணுங்கன்னே பாபா சொல்கிறார் இல்லையா? ஆத்மா சேர்த்து சொல்லுங்கள், அப்போ உறுதியாயிடும் இல்லை? ஆத்மானே சொல்லுங்கள். நீங்கள் சிஸ்டர் பிரதர்னு சொல்லும்போது ஆத்மா அப்படிங்கிறதும் சேர்த்து சொல்லணும். தன்னையும் ஆத்மான்னு நினைக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இல்லாட்டினா வெறும் வாய் வழியாக ஆத்மான்னு சொன்ன மாதிரி ஆகிடும் இல்லையா? நம்மள ஆத்மான்னு சொல்லிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஆத்மாவுடைய சரீரத்துக்கு பேர் அப்படின்வாங்க. எந்த நேரமும் அந்த பயிற்சி பண்ணாதான் அது வரும்.
இல்லையா? ஸோ சூப்பர் அது. சரி, அதனால் சும்மா நான் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க, கூடவே கண்டிப்பாக ஆத்மா அப்படின்னு சேர்த்து சொல்லணும். அப்போ தானாக உறுதியாகிடுவீங்க, பக்காவாயிடும். எப்படி இந்த சரீரத்துடைய பேர் நீங்கள் ஒருபொழுதும் மறக்கிறது கிடையாது தானே? ஸோ மற்றவங்களுக்கு கூட யாராவது பேர் சொல்லி கூப்பிட்டாங்கன்னா உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அப்போ இதே மாதிரி நான் ஆத்மாவுடைய உலகமே பாப் தாத்தா தான். ஸோ அதையும் புரிஞ்சுக்கணும். ஆத்மானா அதுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்குது. இப்போ உடம்பு அப்படின்னா அந்த உடம்புடைய அப்பா அம்மா, கணவன் மனைவி, குழந்தை, இதெல்லாம் ஞாபகம் வர மாதிரி, ஆத்மானா ஆத்மாவுடைய உலகமே பாபா தான். அப்படின்னு அர்த்தம். அப்பா பாபா, அம்மா பாபா, கணவன் பாபா, மனைவி பாபா, குழந்தை பாபா, நண்பன், உறவினர், எல்லாமே உலகமே நமக்கு பாபா தான். சகல உறவும் அவர் தான். ஸோ ஆத்மானா அதில் இவ்வளவும் இருக்குது. அதேமாதிரி ஆத்மாவுடைய சமஸ்காரம் என்ன? பிராமணன்லேருந்து ஃபரிஸ்தா ஆகிற சமஸ்காரம், ஃபரிஸ்தாவிலேருந்து தேவதை ஆகிற சமஸ்காரம். இதுக்கு வெளியில் வரக்கூடாது. சூத்ரன்லேருந்து பிராமணன் ஆகிட்டோம், இப்போ பிராமணன்லேருந்து தேவதை ஆகணும் ஃபரிஸ்தா மூலமாக. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ இந்த மனதின் பயிற்சியை நீங்கள் பண்ணணும். இன்றைக்கி டாக்டர்ஸ் கூட சொல்கிறாங்க, ட்ரில் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ பாபா சொல்கிறாரு, அப்போ நீங்களும் இந்த எக்ஸசைஸ் மனதுக்கு பண்ணுங்கள். நான் ஆத்மா, என்னுடையவர் ஒரு பாபா. ஏன்னா நேரத்தின் வேகமோ நாடகத்தின் படி இப்போ ஸ்லோவாக இருக்குது, ஸ்லோவாக்க வேண்டி இருக்குது. ஸோ உண்மையிலே படைப்பவர் நீங்கள், நேரம் உங்களுடைய படைப்பு இல்லையா? ஸோ படைப்பவர் தான் வேகமாக இருக்கணும், படைப்பு வேகமாக இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, டைமு தான் வேகமாக போயிட்டு இருக்குது. ஸோ இயற்கை எவரடியாக இருக்குது. ஜஸ்ட்டு ஆர்டர் கொடுத்தா போதும், உலகத்தை அழிக்கிறதுக்கு அது தயாராக இருக்குது. ஸோ ஆர்டருக்காக அது காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக கட்டளை கிடச்சிடும். ஸோ ஸ்தாபனை செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தான். நீங்களே ஒரு எவரடியாக இல்லை அப்படின்னா விநாசத்திற்கு பிறகு ஒரேடியாக பிரளயம் எல்லாத்தையும் அழிச்சிடலாமா? அழிக்கணுமா? பிரளயம் தான் வரணுமா விநாசத்திற்கு பிறகு? அல்லது விநாசத்திற்கு பிறகு புது உலக ஸ்தாபனை ஆகணுமா? அப்போ நீங்கள் ஸ்தாபனைக்காக தானே நிமித்தமாகி இருக்கிறீங்க. இப்போ நேரத்தின்படி எவரடி ஆகணும் இல்லையா? பாப்தாதா இதை தான் பார்க்க விரும்புகிறார். எப்படி பிரம்மா பாபா அர்ஜுன் ஆனார் இல்லையா? எல்லாத்துலேயும் எவரடி நம்பர் 1, நான் முன்னாடி இருக்கிறேன் அப்படின்ட்டு எக்ஸாம்பிள் ஆனார், தன்னை முன்னுதாரணமாக ஆக்கினார். அப்படி நீங்கள் பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்படி பிரம்மா பாபா ஃபாலோ பண்ணுறவங்களாக யார் ஆக போகிறீங்க? ஸோ உங்களையும் பார்க்கணும், நேரத்தையும் பார்க்கணும் இல்லையா? அப்போ தான் அந்த அலர்ட் இருக்கும். ஸோ அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பாபா சொல்கிறது, சுயத்தையும் பாருங்கள், சமயத்தையும் பாருங்கள், அதாவது நேரத்தையும் பாருங்கள். நேரம் நெருங்கிட்டு வருது, அப்போவே சொல்லியிருக்கிறார். இப்போ ரொம்ப கடைசி நேரத்துக்கு வந்துட்டோம். அப்போ நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லை? மெயினாக அந்த 2 தானே சொன்னார், ஆத்மா, நான், என்னுடையவர் ஒரு பரமாத்மா. இதில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்கன்றார். ஏன்னா நாள் ஃபுல்லாக இந்த எண்ணம் வந்துக்கிட்டு தானே இருக்கும். ஒன்று நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், அல்லது என்னுடையது, 2 தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போல்லாம் நீங்கள் நான் என்னும் பொழுதெல்லாம் ஆத்மா ஞாபகம் வந்தாலும்
என்னுடையவர்னும் போதெல்லாம் பரமாத்மா, என்னோடது அப்படின்னு எதை நினைச்சாலும் என்னுடையவர் ஒரு பாபா அப்படிங்கிறது ஞாபகம் வந்தாலுமே நீங்கள் முன்னேறிடுவீங்க. ஸோ பாப்தாதா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, இப்போதைக்கு நீங்கள் எல்லோரும் பிராமணன்லேருந்து ஃபரிஸ்தாவாக, ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதையாக ஆகக்கூடிய ஆத்மாக்கள். ஸோ குறிப்பாக பிராமணன்லேருந்து ஃபரிஸ்தாவாக ஆகிட்டு இருக்கிறீங்க இல்லையா? இவர்களுக்கு முக்கியமாக 2 விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். ஒன்று பணிவு, இன்னொன்று நிமித்தம், கருவி. இந்த 2 பாவனை இருக்கணும். நான் வெறும் கருவி தான், பண்ணுறவர் பாபா, செய்ய வைக்கிறவர் அவரு தான், இது நாம் வெறும் கருவி. தொடப்பு கட்டிக்கு குளிராக காய்ச்சலான்ட்டு கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு என்ன, நம்மளை பயன்படுத்தி அவர் பண்ணுறாரு, நமக்கு என்ன வழி தேவைப்படுது. அடுத்தது பணிவு இருக்கணும். நான் பண்ணலைன்னாலே பணிவு தான் இருக்கும். யாரோ பண்ணிவிட்டு எனக்கு புகழ கொடுத்தா எனக்கு பணிவு தானே வரணும், அகங்காரம் எப்படி வரும்? ஸோ இந்த 2 விஷயத்துலையும் அதிக கவனம் கொடுங்க. அதான் அண்டர்லைன் பண்ண சொல்கிறார். இதில் தேக உணர்வில் வர்ற அந்த நான் முடிஞ்சிடும். தேக உணர்வில் வர என்னுடையதும் முடிஞ்சிடும். என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய கணவன் மனைவி குழந்தை, இதெல்லாம் தேக உணர்வுனால் வர என்னுடையது, அது முடிஞ்சிடும். எப்போ நான் கருவி, பணிவு. பணிவுன்றது ஒரு விதத்தில் அடிமை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை, கடவுள் எஜமானர், நான் அடிமை, முடிஞ்சு போச்சு. அப்போ அடிமைக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது, எஜமானன் தான். எஜமான் சொல்கிறது செய்ய வேண்டியது தான், எஜமான் போடுறது சாப்பிட்டு கம்முன்னு இருக்க வேண்டியது தான். இப்போ என்னதுன்னு மார்த்தட்டிக்க எதுவும் கிடையாது. அப்போ தேக உணர்வின் என்னுடைய இதெல்லாம் காணாமல் போயிடும். தேக உணர்வு, நான், இன்னார், இது எல்லாமே காணாமல் போயிடும். நான் நிமித்தமாக இருக்கிறேன், கருவியாக இருக்கிறேன். கூடவே பணிவு தன்மை இருக்கணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு பணிவு இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும். ஏன்னா பணிவு இருந்துச்சு அப்படின்னாலே அது உங்களை எல்லோருக்கும் பிடித்தவராக மாற்றிடும். இல்லை, பணிவாக இருக்கிறவங்கள தான் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு ஆஃபீஸ்லேயே ஒருத்தர் கீழே வேலை செய்கிறவங்க பணிவாக இருக்கிறவங்கள இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் அடிக்கடி மாற்றுவாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி மாற்ற வேண்டாம், அவங்க என் கூடவே இருக்கட்டும்னுவாங்க. பிடிக்காதவங்கள மட்டும் மாற்றி விட்ருவாங்க. ஸோ அப்போ எல்லோருக்கும் பிரியமானவராக இருப்பாங்க. இவங்க நமக்கு வரமாட்டாங்களான்னு ஏங்க வைப்பாங்க. சரி, இது குடும்பத்துலேயும் சரி, ஆஃபீஸில் சரி, எல்லா இடத்துலையுமே. அப்போ இந்த பணிவு குணம் தான் எல்லாருக்கும் பிடித்தவராக மாற்றுமே தவிர நானுங்கிற அகங்காரத்தில் ஆடுறவங்கள யாருக்கும் பிடிக்காது. அதை நல்லா மைண்டில் ஆழமாக பதிய வச்சுக்கணும். ஆனால் சினிமாலெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி அகங்காரத்தோட ஹீரோ பேசிகிட்டு இருப்பார். ஆனால் அதேமாதிரி உங்கள் வீட்டில் எவனாவது பேசினா வீட்டை விட்டு துரத்திட மாட்டீங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரி படம்லாம் பார்த்து நமக்குள்ளே அகங்காரம் வளர்க்காமல் பார்த்துக்கணும். எங்கே பணிவு இருக்குதோ அப்போ நம்ம எல்லோருக்கும் பிரியமானவராக மாறிடுவோம். எல்லோருக்கும் பிரியமானவராக ஆயிட்டிங்கன்னா தானாகவே மரியாதை கிடைக்க போகுது. அதனால் எப்போவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த அவ்யக்த முறையில் வர்றது இந்த வாரம் ஃபுல்லாக, ஏன்னா இதில் நிறைய விஷயம் கொடுத்துருக்காரு. ஸோ டெய்லி 2 விஷயத்தை நல்லா அதையே மைண்டுக்குள்ளே திரும்ப 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 சொல்லி அதை உங்கள் குணமாக மாற்றணும். ஸோ அப்படி இதில் எது ஒன்று பக்காவானாலுமே சூப்பர் ஆகிடுவோம். ஸோ அதனால் இப்போ ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது? பணிவு மற்றும் சுபபாவனை, கருவி, இது சதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கருவி மற்றும் பணிவுத்தன்மை மற்றும் சுபபாவனை, இது ஸோ ஒவ்வொருத்தர் மீதும் நீங்கள் சுப பாவனை வைக்கணும், சுப விருப்பம் தான் வைக்கணும். அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனால் உங்களுடைய கருவின்ற உணர்வும் பணிவுத்தன்மையும் சுப பாவனையும் வாயுமண்டலத்தை எந்த அளவுக்கு சக்திசாலி ஆக்கும் அப்படின்னா, அந்த வாயுமண்டலத்தில் வர்றவங்க யாராக இருந்தாலும் மாறிடுவாங்க. ஸோ அப்போ இது மட்டுமே உங்கள் மைண்டில் இருக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணும், நான் வெறும் கருவி,
பணிவு தான் என்னுடைய பாதுகாப்பு கவசம். இப்படி இருக்கணும். இல்லை இப்போ சினிமா பாட்டெலாம் ஹீரோயின் பாடுவாங்க, இது எனக்கு அழகு, அது எனக்கு அழகு, பருவம் எனது பாடல் அப்படின்னு பழைய பாட்டெலாம் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு பணிவு எனது அழகுன்னு வச்சுக்கலாம். எப்படியாவது ஏதோ ஒன்று வச்சு இதை நம்ம தாரணை பண்ணணும். கருவியாக இருக்கிறது தான் எனக்கு அழகு, பணிவு தான் என்னுடைய பாதுகாப்பு கவசம், சுபபாவனை தான் என்னுடைய தெய்வீக குணமே அப்படிங்கிறத எப்படியாவது சொல்லி அதை நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அதுதான் மற்றவங்க அவங்க முன்னாடி வந்தாலே அவங்களே மாற்றக்கூடிய அளவுக்கு வாயுமண்டலத்தை சக்திசாலியாக்கும். ஏன்னா நீங்கள் உருவாக்குற எண்ணங்கள் நீங்கள் தெரிஞ்சு உருவாக்கினாலும் தெரியாமல் உருவாக்கினாலும் உங்களை அறியாமல் வாயுமண்டலத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. அது சக்திசாலியான வாயுமண்டலமா நெகட்டிவான வாயுமண்டலமான்றது நீங்கள் உருவாக்குற எண்ணத்தை பொறுத்து. எல்லாருமே நெகட்டிவ் வாயுமண்டலத்தை தான் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டுருக்குறாங்க. மனசில் வர்றதெல்லாம் நினச்சிக்கிட்டு வாயில் வர்றதெல்லாம் பேசிட்டு பாபா சொல்கிறார் இல்லையா, அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா உலகத்தில் மிகப்பெரிய விவிவிவிஐபி நீங்கள் தான். எல்லாத்தையும் செக் பண்ணி தான் எண்ணத்தையே உருவாக்கணுன்ற. ஸோ நிறைய குழந்தைங்க சொல்கிறாங்களாம் பாபா கிட்ட, நாங்கள் 1 மாதமாக சுபபாவனை வச்சு பார்த்தாச்சு பாபா, ஆனால் அவர் மாறவே இல்லையே பாபா அப்படின்றாங்களாம். அப்புறம் என்ன ஆயிடுறீங்க, சோர்ந்து போயிடுறீங்க, மனசுடைஞ்சு போயிடுறீங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, ஸோ இப்போ அந்த மாதிரி பாவம் செய்கிறவங்க பார்வையும் உள்ளுணர்வும் கல் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அது மாறுறதுக்கு டைம் எடுக்கும் தானே. 1 மாதத்துலேயே ஏன் மாறலைன்னு ஏன் கேட்குறீங்க? சரி, ஒருவேளை அவர் மாறலைன்னே வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுடைய மனநிலையை நீங்கள் நல்லா வச்சுருக்கலாம் தானே. நீங்கள் உங்களுடைய பொசிஷனில் அந்த ஸ்வமானத்தில் ஸ்திரமாக இருக்கலாம் தானே. ஏன் மனசுடைஞ்சு போகிறீங்க? மனசுடைஞ்சு போகாதீங்க. ஸோ அவர் மாறாமல் இருக்கட்டும். அதுக்காக நான் எதுக்கு அவரை மாதிரி மாறிடணும்? இல்லை, நான் ஸ்திரமாக இருக்கணும். பாபா கொடுத்த வழியில் அந்த ஸ்வமானில் ஸ்திரமாக உட்காந்துட்ருக்கோம். நான் ஏன் அதை விட்டு இறங்கணும்? ஒருவேளை நீங்கள் மனசறிஞ்சு போகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க சக்திசாலி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையா? உங்களையே மாற்றிட்டாங்களே. ஸோ அப்போ நீங்கள் சக்திசாலின்னு நிரூபிக்கணும்ல. நீ என்ன ஆனாலும் பண்ணு, என் பொறுமை போகாது அப்படிங்கிறதுல கவனம் கொடுக்கணும். இதை வச்சு பக்தி மார்க்கத்தில் ஒரு கதையே இருக்குது. தேலை ஒரு பிராமணன் தண்ணியிலேருந்து எடுத்து வெளில விடுறாரு. அது ஒவ்வொரு தடையும் அவரை கொட்டிட்டு கீழே விழுந்துடுது. இருந்தாலும் ஏற்றார். ஸோ அதுதான் கடிக்கிறதை ஏன் எடுக்கிறீங்கன்னா, கடிக்கிறது அதோடைய குணம், எடுக்கிறது என்னோடய குணம். அதோடைய குணத்தில் அது ஸ்திரமாக இருக்கும்போது என் குணத்தை நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? சமசூப்பர் இல்லையா? நீங்கள் உங்களுடைய ஸ்வமானன்ற சீட்டிலருந்து ஏன் இறங்குறீங்க? ஸோ வீண் எண்ணங்களே வரக்கூடாது. ஏன்னு நீங்கள் சொன்னாலே அந்த வீண் எண்ணங்களின் கதவு திறந்துடும். கொச்சன்னு வீண் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்ஸு திறந்துட்டால் அதை திரும்ப மூட முடியாது. இல்லை, ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இப்போ கும்பமேளா இல்லை சினிமா தியேட்டர் முதலெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் பயங்கர கூட்டம் வரும். ரஜினி படங்கள்லாம் சில ஊர்லெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கேட்டு பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி திறந்து விட்டோன்னா கடன்னு வரும். நீங்கள் திறந்து விட்டதுக்கப்புறம் மூடலாம் முடியாது. அதை விட பயங்கர பவர்ஃபுல்லாக வரும் வீண் எண்ணங்கள். அவ்வளோ ஈஸியாக மூடிட முடியாது, கஷ்டம் இல்லையா? ஸோ வீண் எண்ணங்களே வரக்கூடாதுன்றதான் இங்கே முக்கியமான விஷயம். வந்ததுக்கப்புறம் நிறுத்துறது ரொம்ப கஷ்டம்னு பாபா சொல்கிறார். முற்றுப்புள்ளி வைங்கன்றார். அந்த முற்றுப்புள்ளி எப்படி? ஃபஸ்ட்டு வரும்போதே நீங்கள் வச்சா தான் உண்டு, இல்லைன்னா முடிஞ்சு போச்சு.
அது வீண் எண்ணம், விகார எண்ணம், நெகட்டிவ் எண்ணம் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ அதனால் ஏன்ற கேள்வியை யோசிக்காதீங்க. கருணை நிரம்பியவராகி கருணை நிரம்பிய வைப்ரேஷனை கொடுத்துக்கிட்டே இருங்க, வாயுமண்டலத்தில் பரவ செஞ்சுக்கிட்டே இருங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய சீட்டை விட்டு ஏன் இறங்குறீங்க, ஏன் மனசடைஞ்சு போகிறீங்க? ஞாபகம் இருக்குது தானே. எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் பொசிஷன்லேருந்து கீழே இறங்காதீங்க. பொசிஷன்லேருந்து இறங்குனா அப்போசிஷன் வந்துடும். பொசிஷன்றது அந்த சீட்டிலே உட்காந்துட்ருக்குது, ஏதாவது ஒரு ஸ்வமானத்திலே உட்காந்துட்ருக்கிறது. அதாவது புத்தி அதிலே நிலைச்சிருக்கு, நான் அமைதியான ஆத்மா, தூய்மையான ஆத்மா, இந்த மாதிரி. ஸோ அதை விட்டு இறங்கிட்டீங்க அப்படின்னா மாயா சண்டை போட ஆரம்பிச்சிடும், பயங்கர எதிர்ப்பு வந்துடும். ஸோ மனிதர்களுக்கு இடையில் பிரச்சனை வந்துடும். இல்லை உங்களை மனசஞ்சு போயிடுச்சுன்னா உடனே கத்த ஆரம்பிச்சிடுவீங்க. இல்லை நீங்கள் பொறுமையாக சொல்லிவிட்டு மாறுவாங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. அவன் மாறவே இல்லைன்னு டென்ஷன் ஆகுறீங்களா? நீங்கள் டென்ஷன் ஆகணுன்னு அவங்க கம்முன்னு இருப்பாங்களா? அவன் ஏற்கனவே டென்ஷனாக தான் இருக்கிறான். இப்போ நீங்கள் அமைதியாக இருந்தே அவன் டென்ஷனாக இருக்கான்னா நீங்கள் கோபப்பட்டால் என்ன ஆகும்? இப்போ மனிதர்களுக்கு இடையில் அப்போசிஷன் வரும், சுபாவ சமஸ்காரத்துக்கு இடையில் அப்போசிஷன் வரும், இல்லை சமஸ்கார மோதல் வரும். எண்ணங்களுக்கு இடையிலும் இல்லை உங்களுடைய எண்ணங்களே உங்களுக்கு சண்டை போட்டுட்ருக்கும், அமைதிக்கு எடுத்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே பொசிஷனில் இருங்க. இல்லை மிலிட்ரியில் யூஸ் பண்ணுற வேர்டே பாபா சொல்லியிருப்பாங்க, பொசிஷனில் இருக்கிறீங்களா அப்படின்னுங்களா. அந்த மாதிரி ஸ்வமானத்தில் இருக்கிறது தான் இங்கே பொசிஷனில் இருக்கிறது. ஸோ நாளைக்கு என்ன பண்ணுவீங்க ஞாபகம் இருக்குதா? ஸோ பாப்தாதாவுக்கு குழந்தைங்க மேலே அன்பு இருக்குது. அதனால் எல்லாரும் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆகணும்னு அவர் ஆசைப்படுறார். ஏன் பாபாவுக்கு முன்னாடி அப்போசிஷனே வரலையா என்ன? அவருக்கு முன்னாடி அப்போசிஷன் ஏற்படலையா? மாயாவுடைய அப்போசிஷன் இருந்துச்சு, ஆத்மாக்களுடைய அப்போசிஷன் இருந்துச்சு. அதாவது எதிர்ப்பு, அப்போசிஷனாக எதிர்ப்பு. மாயாவுடைய எதிர்ப்பு இருந்துச்சு, மனிதர்களுடைய எதிர்ப்பு இருந்துச்சு, இயற்கையின் எதிர்ப்பும் இருந்துச்சு. ஆனால் பிரம்மா பாபா ஒரு தடவையாச்சும் அவருடைய பொசிஷன்லேருந்து இறங்குனாரா? இதுதான் இங்கே வெற்றி. அப்படியே செத்த போன மாதிரி இருக்கணும். இல்லை இங்கே நடக்கிற எதுவும் உங்களை மாற்றக்கூடாது. அதுதான் பொசிஷன்லே இருக்கிறது. எப்பயாவது அவர் விட்டார் அந்த பொசிஷனை. இல்லை அரசாங்கத்தின் மூலமாக பிரச்சனை வந்தது, மக்கள் மூலமாக பிரச்சனை வந்தது, இயற்கையின் மூலமாகவும் நிறைய, இல்லை வருஷம் நிறைய இயற்கை பேரழிவுலாம் வருமாங்க. ஸோ அவ்வளவும் வந்தது. அவர் மனசு உடைஞ்சிச்சா, எதுக்கடா இது அப்படின்னு யோசித்தாரா? ஏன்னா எதற்கான பலனும் இப்போ கிடைக்காது, சத்தியுகத்தில் தான் கிடைக்கும். அவர் யோசித்தாரா, என்னடா நம்ம சொத்தெல்லாம் கொடுத்துட்டோமே அப்படின்னு யோசித்தாரா? ஸோ அவருடைய பொசிஷனை எப்போவுமே விடலை, இல்லையா? அந்த சீட்டிலேருந்து இறங்கலை. அதனால தான் ஃபரிஸ்தானார். ஸோ ஆக்சுவலாக இந்த விஷயம்தான் மகாபாரதத்தில் அந்த கர்ணன் தேர் சக்கரம் உடஞ்ச பிறகு அவன் இறங்கி அதை தள்ள முற்படும்போது கிருஷ்ணர் மேலேருந்து அம்பு விட சொல்கிறார். இதெல்லாம் அநியாயம், நான் கீழே இறங்கினா நீனும் கீழே இறங்கணுன்ட்டு அர்ஜுனனை இறங்கி வர சொல்லுவோம். அது கிருஷ்ணர் சொல்கிறார், இறங்காத. ஸோ அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ரகசியம் இருக்குது, இந்த ஸ்வமானன்ற சீட்டை விட்டு இறங்காத, அப்போ தான் மாயை வீழ்த்த முடியும்ன்ட்டு. ஸோ அவங்க ஸ்தூலமாக நடந்ததை நினச்சதுனால அது அநியாயமாக தெரிகிறது. அதனால் வஞ்சனை செய்து கிருஷ்ணர் கொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடவுள் வஞ்சனை செய்வாரா அப்படின்னா அதில் வேறு ஏதோ அர்த்தம் இருக்குதுன்னு அர்த்தம். இது எல்லா மதத்துலையுமே இப்படி தான் ரகசியம் ஒளிஞ்சிருக்கும். ஸோ அப்படி சீட்டை விட்டு இறங்காததுனால தான் ஒரு ஃபரிஸ்தா ஆனார். ஸோ அது எப்போவுமே ஞாபகம் வரும். அந்த சீட்டை விட்டு இறங்காமல் இருக்கிறது, மார்கண்டியன் சிவலிங்கத்தையே கெட்டியாக கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறது, இது எல்லாமே இப்போதைய விஷயந்தான் இல்லையா? பாபாவே நம்ம கெட்டியமாக பிடிச்சிட்டு இருக்கிறோம். அதுதான் நினைவு யோகா எல்லாமே. அதை விட்டு அதை கட்டாகாமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போ உங்களையும் நீங்கள் ஃபரிஸ்தான்னு புரிஞ்சுக்கிட்டு, நான் ஃபரிஸ்தா, இந்த பூமிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படி இருக்கணும். அதே மாதிரி மற்றவர்களையும் நீங்கள் ஃபரிஸ்தா ரூபத்தில் பாருங்கள். எல்லாரும் ஃபரிஸ்தா அப்படி இருக்கணும்.
ஸோ எனக்கு இந்த இந்த பழைய உலகத்தோடும் சம்பந்தம் கிடையாது, பழைய சமஸ்காரங்களோடும் எந்த தொடர்பும் கிடையாது, பிராமணர்களோடும் எந்த தொடர்பும் கிடையாது. கரெக்டாக சொன்னால் செத்து போயிட்டான் இல்லை, அரவான் இறந்த பிறகு அவன் தலையை ஒரு குச்சியில் நட்டு மேலே வச்சுடுவாங்க, மகாபாரத போரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதுனால. இப்போ தான் நடந்துகிட்ருக்குது மகாபாரத போர் சூக்ஷ்மமாக. இதை பார்க்கணுன்னா செத்து போன மாதிரி நீங்கள் இருக்கணும் இல்லையா, அதான் விலகி இருக்கிறது. ஏன்னா இந்த உலகத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, செத்துத்துன்னு தான் அர்த்தம் இல்லையா. ஸோ அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுது. ஸோ இவரும் ஃபரிஸ்தா அவரும் ஃபரிஸ்தா, இந்த பார்வையிலே பாருங்கள், இந்த வாயுமண்டலத்தை பரவ செய்யுங்க, நல்லது. ஸோ இப்போ பாபா ட்ரில் கொடுக்குறாரு. இப்போ ஒரு நிமிஷம் அனைத்து சக்திகள் நிரம்பிய பவர்ஃபுல்லான வைப்ரேஷனை உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்கள் மேலேயும் பரவ செய்யுங்க. டெட் சைலன்ஸ் ஆகணும். இப்போ கொடுக்கலாம். நல்லது. வரதானம் செம பவர்ஃபுல் வரதானம். பாபாவை வெளிப்படுத்துகிற அந்த நேரத்தை பக்கத்தில் எடுத்துகிட்டு வரக்கூடிய சதா சுப சிந்தனையாளர் மற்றும் சுய சிந்தனையாளர் ஆகுங்கள். சுப சிந்தனையாளர்னால் என்ன அர்த்தம்? எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற சுப சிந்தனை வைக்கிறதுன்னு அர்த்தம், வைக்கிறவங்க. சுய சிந்தனையாளர்னால் என்ன அர்த்தம்? ஆத்மாவை பற்றிய சிந்தனையிலே தம பிரதானமாக இருக்குதுன்னா சத பிரதானமாகணும், சொர்க்கமாகணும், இன்னும் எனக்குள்ளே இந்த குறை இருக்குது, தன்னை பற்றியே சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறது, இது சுய சிந்தனையாளர். ஸோ இந்த ரெண்டும் ஆகிறதன் மூலமாகத்தான் பாபா வெளிப்படுவார்ன்றார். ஸோ அது எப்படி அப்படின்னா அதுக்கு விளக்கம் பாபா சொல்கிறாரு. சேவையில் வெற்றி அடைகிறதுக்கான ஆதாரமே சுப சிந்தனையாளர் ஆகிறது தான். சுப சிந்தனையாளர் உள்ளுணர்வு தான் இல்லை, எந்த நேரமும் மற்றவங்க நல்லா இருக்கணும், அவங்க முன்னேறணும், அந்த உள்ளுணர்வோடு நீங்கள் ஞானத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா அது மேஜிக் பண்ணும். ஸோ அதை சொல்கிறாரு. ஏன்னா உங்களுடைய இந்த உள்ளுணர்வு இருக்குல்லையா, சுப சிந்தனை, மற்றவர்கள் நல்லா ஆகணும், நல்லா இருக்கணும், உயர்ந்த பதவி அடையணும், தேக உணர்வை விடணும் அப்படின்ற இந்த உள்ளுணர்வு ஆத்மாக்களுடைய கிரகிக்கும் சக்தியை அதிகரிக்கும். அவங்களுடைய அந்த க்யூரியாசிட்டி இருக்குது இல்லையா, தெரிஞ்சிக்கிற ஆர்வம், அதை அதிகரிக்கும். ஏன்னா நீங்கள் கருணையோடு சொல்கிறீங்க, ஒரு அகங்காரத்தோடு கிடையாது, கருணையோடு சொல்லும்பொழுது அவர்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வரும். கிறிஸ்தவ மதம் வளர்ந்ததுக்கு அடிப்படை காரணமே இது தான். அவங்க பேசுகிற அந்த தொனியே பார்த்திங்கன்னா, பிரியமான சகோதரா, பிரியமான சகோதரி, ஒரு அழுவுற மாதிரியே பேசுவாங்க, அந்த ஒரு கருணை இல்லையா. ஸோ அது மக்களுக்கு சரி என்ன தான் சொல்கிறாங்க, பாவம் கெஞ்சுறாங்களே, கேட்டு பார்ப்போமேன்னு தோணும். ஸோ அந்த சுப சிந்தனையோடு நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தையில் அந்த பணிவு இருக்கும், உள்ள சொன்ன மாதிரி. ஸோ அதுதான் கேட்கணுன்ற ஆர்வத்தை கொடுக்கும். எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு தெரியாதுன்னொடனே அவங்க புத்தி மூடிடும். ஆமாம் இவருக்கு எல்லாம் தெரியும், அப்படி போயிடுவாங்க. ஸோ அதனால தான் சுபபாவனை ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது, இதன் மூலமாக வாய்மொழியாக நீங்கள் சேவை செய்கிறீங்க இல்லையா, அது ஈஸியாக வெற்றி அடைஞ்சிடும்ன்ற. ஸோ அதுக்கு சுபபாவனையோடு பண்ணணும். அடுத்தது, உங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய சேவை, அதுதான் சுய சிந்தனை இல்லையா. ஆத்மாவை பற்றி சிந்தனை பண்ணிகிட்ருக்கிறது தான் சுய சிந்தனை. ஸோ அப்படி சுய சிந்தனை செய்யக்கூடிய சுய சிந்தனையாளர் ஆத்மா எப்போவுமே மாயாவிலேருந்து பாதுகாப்பாக இருப்பார். ஏன்னா வெளில என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது, அவர் ஒரு கோகக்குள்ளே உட்காந்துட்ருக்கிறார். ஸோ அது பின்னாடி வரும் இல்லையா. ஆத்மான்ற கோகக்குள்ளேயே அவர் உட்காந்துட்டு அதை பற்றி கவலையில் தான் இருக்கார். சுற்றி என்ன நடக்குதுன்னு பற்றி கவலை இல்லைன்னா மாயா அவரை எப்படி தாக்கும்? ஸோ எப்படிப்பட்ட பலகீனங்களையும்
கிரகிக்கிறதுலேருந்து அவங்கள காப்பாற்றிடும். மனிதர்கள் மற்றும் பொருட்கள் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பிலிருந்து அவங்கள காப்பாற்றிடும். எது? சுய சிந்தனையாளர். தன்னை பற்றிய சிந்தனையிலே, கரெக்டாக சொல்லணும்னா உள்நோக்கு முகத்திலே இருக்கிறது. அப்போ எல்லாத்துலேருந்தும் அவங்கள ஒரு மாயா ப்ரூஃபாக ஆக்கிடுது. வாட்டர் ப்ரூஃப் ரெயின் கோட்டு மாதிரி இது மாயா ப்ரூஃப். மாயாவனால் தாக்க முடியாதவராக ஆக்கிடுது. சுயத்தை மட்டுமே சிந்தனை, மற்ற யாரை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறது. ஸோ அதனால் எப்போ இந்த 2 வரதானமும் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் கொண்டுட்டு வரீங்களோ அப்போ தான் பாபாவை வெளிப்படுத்துகிற நேரம் பக்கத்தில் வந்துடும் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? சுபபாவனை, சுய சிந்தனை ரெண்டுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். சுபபாவனையோட ஞானத்தையும் கொடுக்குறீங்க, சுய சிந்தனையிலே மூழ்கியும் இருக்கிறீங்க. நானும் ஜோதி, அந்த ஜோதியை நான் ஏற்றுறேன். இதில் மட்டும் கவனம் வச்சிங்கன்னா தானாகவே சீக்கிரமாக பாபா பிரத்யட்சமாயிடுவார். ஏன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க, ஓகே, அது கிறிஸ்தவ பாதிரியார்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அந்த பாலியல் குற்றத்தெல்லாம் சிக்கிறாங்க. காரணம் என்னென்னா சுய சிந்தனை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அதனால் மாயையில் விழுந்துடுறாங்க. ஸோ இங்கே மாயையில் நீங்கள் விழாமல் இருக்கும்போது தான் உங்கள் பக்கம் வருவாங்க. ஸோ இன்றைக்கி ஈஷா யோகா நம்பர் 1 இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஒரு விகாரத்தில் அவர் சிக்காமல் ஸ்டெடியாக இருக்கிறதுனால தான். ஸ்லோகன்: உங்களுடைய எண்ணங்களை கூட பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எல்லா பலகீனங்களும் தானாகவே உங்களை விட்டு ஓடி போயிடும். ஏன்னா ஒரு விஷயம் நடக்குது, இப்போ காமத்தை தூண்டக்கூடிய மாதிரி ஒருத்தர் உங்கள் முன்னாடி நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சம்மந்தப்பட்ட எண்ணம் வருது. அந்த எண்ணத்தையே டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சு அப்படியே பாபாட்ட கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எப்படி வரும்? மாயா இல்லையா? அப்போ பலகீனம் எப்படி வரும்? அதே மாதிரி கோபம், உங்களை திட்டுறாங்க அல்லது உங்களை கோபப்படுத்தக்கூடியவங்க யாரோ வராங்க, அப்படியே பாபா ஞானத்தை எடுத்துகிட்டு அங்கே அப்ளை பண்ணணும். மெயினாக நீங்கள் மேலே போயிடணும். பாபா, நான் உன்னையே பிடிச்சிட்ருக்கிறேன், பாவம் அந்த ஆத்மா பாருங்கள் மேலே வர தெரியாமல் கீழே கத்திக்கிட்டு இருக்குது, பாவம் அந்த ஆத்மாவே மேலே அழைச்சிட்டு வாங்க பாபா. இப்படி நீங்கள் இந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்குறீங்க. அவங்க உருவாக்க நினைத்த எண்ணத்தை உருவாக்கலை. ஸோ அதனால் என்ன ஆகிடுது? உங்கள் பலகீனம், அந்த கோபம் வராது. அப்போ கோபம் தூரம் ஓடி போயிடுது. ஸ்லோகனும் சூப்பரான ஸ்லோகன். முரளியே இன்றைக்கி சம முரளி, அவ்யக்த இஷாரா. ஸோ இவ்வளோ நாள் தூய்மையை பற்றி சொல்லிட்டு வந்தார் இல்லையா? இப்போ தூய்மையை முடிச்சிருக்கிறாங்க. இப்போ ஆன்மீக ஸ்திதியில் நிலைச்சிருக்கக்கூடிய பயிற்சி பண்ணுங்க, அந்தர்முகி ஆகுங்கள். அந்தர்முகினா என்ன? அந்த ஆத்மாவை பற்றிய சிந்தனையிலே மூழ்கிறது. அதான் சுய சிந்தனையாளர். சரி, பரமாத்மாவுடைய அன்பு அனுபவம் ஆகணும் அப்படின்னா அந்தர்முகியாகி, அதாவது உள்நோக்கு முகம், உங்களை பற்றி மட்டுமே கவலைப்பட்டுட்டு இருப்பவர் ஆகி, இந்த தேகத்திலிருந்தும் விலகி ஆத்ம ரூபத்தில் நிலைத்து இருக்கிறதுக்கான பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் பாபாவுடைய அன்பே உங்களுக்கு அனுபவமாகுன்றார். இல்லை, ஆத்ம உணர்வு இல்லாமல் உங்களுக்கு பாபாவுடைய அன்பு அனுபவம் ஆகாது. அப்படியே உலகத்துக்கு சக்தி, இப்போ கூட பயிற்சி பண்ணோம் இல்லையா, 1 நிமிஷம் டெட் சைலன்ஸ், உலகத்துக்கு அந்த சக்தி கொடுக்க சொன்னார். அப்போ அந்த அனுபவம் ஆறுது காரணம் முதல்ல நாங்கள் ஆத்மான்ற உணர்வில் நிலைக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் ஏற்படுது, அந்த பாபாவோட இணைய முடியுது, அந்த அன்பை உங்களால் உணர முடியுது. ஸோ அதனால் ஆத்ம உணர்வில் இருக்கிறதுக்கான பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அந்தர்முகியாகி, உள்நோக்கு முகமாகி, வெளியில் இருக்கிற எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கணும். ஸோ எப்போவுமே இந்த உள்நோக்கு முகன்ற குகையிலே இருங்க. அப்போ தானாகவே நீங்கள் வெளி உலகத்தின் வாயுமண்டலத்திலிருந்து விலகி தான் இருப்பீங்க. வெளி உலகத்து வாயுமண்டலத்துடைய தாக்கமே வரலை அப்படின்னாலே நீங்கள் சந்தோஷமாக தானே இருக்க போகிறீங்க. ஸோ அதனால தான் அது ஒரு குகையில் போய் தியானம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி உள்நோக்கு முகன்றது ஒரு குகை. இல்லை, ஒரு குகைக்குள்ளே ஒரு தீபம் ஏற்றுறதானே நீங்கள், அந்த தீபம் தான் நீங்கள். பூர்வமத்தின்ற குகைக்குள்ளே அது ஏற்றப்பட்டு இருக்குது. ஸோ இதிலையே நீங்கள் கவனம் கொடுத்தீங்கன்னா சுற்றி நடக்கிற எதை பற்றியும் உங்களுக்கு கவலை இருக்காது, அதிலிருந்து விலகி இருப்பீங்க. அந்த வாயுமண்டலம் கூட உங்களை தாக்காது. அது ரொம்ப முக்கியம். அந்த வாயுமண்டலம் அது சம்மந்தப்பட்ட எண்ணத்தை உருவாக்கும். ஸோ அதிலிருந்து நீங்கள் விலகி இருப்பீங்க, ஏன்னா உங்களுடைய கவனம் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ இதை நினைவாக பக்தி மார்க்கத்தில் கூட உனக்குள் கடந்து செல்வதற்கு பேர் தான் கடவுள், கடந்து உள்ளே செல்வது அப்படிலாம் சொல்லிட்டாங்க.
சரி, அப்போ அந்த வாயுமண்டலத்திலேருந்தே நீங்கள் விலகி இருக்கிறீங்க, சூழ்நிலையிலேருந்தே விலகி இருக்கிறீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையின் பிரபாவமும் உங்களை தாக்காது. அந்த பிரபாவத்தில் நீங்கள் வரமாட்டீர்கள். செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க, பல முறை கேளுங்க.